First one, limit n tends to infinity 1 plus 2 plus 3 plus up to n by 3 into x square plus 7n plus 2. இப்போ இது இன்ஃபினிட்டிவ்னு வந்துட்டு சொல்லிட்டு லிமிட் கொடுத்துட்டாங்கனாவே இருக்கிறது என்ன பண்ணும் சாமி, நம்ம மேலே இருக்கிறத பொதுவாக எதனா வெளியே எடுக்கணும். அதாவது n டேர்மில் என்ன இருக்குன்னு பார்த்தா இதுவே வந்து ஒரு கோவையாக இருக்குது. கோவையானா இது ஒரு தொடர் வரிசையாக இருக்குது. நமக்கு என்ன தொடர் வரிசை, நமக்கு சிறப்பு தொடர் வரிசையில் வரும் இல்லையா, 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. முதல் n இயல் எண்களின் கூடுதல். முதல் n இயல் எண்களின் கூடுதல். முதல் n இயல் எண்களின் கூடுதல் அது ஒரு நம்பரையும் அதுக்கு அடுத்த நம்பரையும் பெருக்கி 2ஆல் வகுக்கணும். இதுதான் முதல் n இயல் எண்களின் கூடுதல். சிக்மா n ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1/2. இது f of xன்னு எடுத்துக்கிறேன் சாமி. லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் இதெல்லாம் எடுக்கலாம் n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 பை இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம், இல்லை அப்புறமா எடுக்கலாம். 3 இன்ட்டு n ஸ்கொயர், n ஸ்கொயர் வெளியே எடுத்து எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி அப்புறமா எடுத்துக்கலாம். 7n ப்ளஸ் 2 1/6ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. இப்போ லிமிட் இங்கே இந்த 1/n/2 இருக்குல்ல, இந்த 1/2 வெளியே எடுத்துறேன். 1/2 இன்ட்டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். மீது என்ன இருக்கும், இதை உள்ளே எடுத்து பிரிக்கலாம். n ஸ்கொயர் ப்ளஸ் n பை 3 into n square plus 7 into n plus 2. இப்போ 1/2 இன்ட்டு இது மாறலி, அதனால் இது போட்டுக்கிறோம். n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். இதை பொது வெளியே எதை சம் எடுத்துக்கணும், n ஸ்கொயர் வெளியே எடுக்கணும். பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணுங்க. 1 டைம் இருக்குது. இதில் ஒரு எண்ணு தான் இருக்குது. n எடுக்க 2 வேணும். அப்போ ஒரு எண்ணு தான் இருக்குது. அப்போ 1 வெளியே எடுத்துருங்க. இன்னொரு எண்ணு இல்லை எனக்கு, அதனால் என்ன பண்ண ஒரு எண்ணால் வகுக்கிறேன். பாருங்கள், இது ஒன்று ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா. அப்போ இருக்குன்னா n n ஸ்கொயருக்கு கூட ஒரு எண்ணு கேன்சல் ஆச்சு, மீதி n மட்டும் கிடைக்கும். பை இதுலேயும் n ஸ்கொயர் வெளியே எடுத்துருங்க. மீதி என்ன இருக்கும், 3 ப்ளஸ் 7 ஒரு n இருக்குது, இன்னொரு n இல்லை, அப்போ என்னால் வகுத்துருங்க. ப்ளஸ் இங்கே ஒரு எண்ணே கிடையாது, 2/n ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு n ஸ்கொயர் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். நமக்கு ஏற்கனவே சொன்னதான் சாமி, n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ்னு வந்துடுச்சுனாவே n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ்னாது 1/n அப்படின்னா அது இதனுடைய தலைகீழி. ஆக்சுவலாக நமக்கு இன்ஃபினிட்டிவ்னாது எனிதிங் பை 0. அப்போ இது தலைகீழ போட்டோம்னாது 0/anything. 0/anything ஈக்குவல் டு 0 தான் நமக்கு. அப்போ இன்ட்டு போட்டுக்கலாம், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1/n 0 ஆகிடுச்சா, 7/n 0, 2/n ஸ்கொயர் 0. அப்போ இங்கே என்ன இருக்கும் சாமி, இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். பை இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. ஸோ 1/3. இப்போ ஒரு பின்னையன் இன்னொரு பின்னையன் நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னு சொன்னால் குறுக்கு கேன்சல் பண்ண முடிஞ்சால் எல்லாம் நேராக பெருங்க. 1 1 2 3 6. ஸோ இதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே.